வளர்ச்சித் தலைவர்கள் தங்களிடம் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த நிறுவனம் மேம்படுவதற்கான கருத்துக்களையும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். அதை கொடுக்கும் பொழுது புது புது வகையான யாருக்கும் தோன்றாத சில செயல்பாடுகள் எல்லாம் பழக்கத்திற்கு வருகின்றன, புழக்கத்தில் அவை இருக்கின்றன. சுதந்திரமான முடிவு எடுக்க அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட பொழுது எவ்வளவு சுதந்திரமாக அந்த முடிவை எடுத்தவர் வானத்தில் பறந்து கொண்டிருப்பார் என்பது பட்டவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு பெருநிறுவனத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை அப்படியே எடுத்து செய்வோம் என்று செய்தால் உலகெங்கிலும் சில நிறுவனங்களில் இருக்கின்றன, பல நிறுவனங்களில் இல்லை. நாம் அதை பயன்படுத்தி கொண்டு பல நிறுவனங்களுக்கும் இது உதவும் வகையில் இருந்தால், நீங்கள் அதில் ஒருவராக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற ஒரு மன அவாவில் இதை பற்றி நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். புதிதாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தரவுகளின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் யாரோ ஒருவர், மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர், நான் இதை செய்கிறேன் என்று சொல்வதை விட தரவுகளை ஆய்ந்து அது சரியா தவறா, அதை செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த முடிவை எடுப்பவர் எவ்வளவு அனுபவித்து அந்த முடிவை எடுத்திருப்பார். உரிமைகளை விதைத்ததும் பொறுப்புகளை உருவாக்குதலும் வளர்ச்சி தலைவர்கள் செய்கின்ற செயற்கரிய செயல்கள். உரிமைகளை கொடுத்து பணியாளர்களின் வெற்றிக்கு வளத்தையும் வழிகளையும் உருவாக்கி தருகின்ற இவர்கள் பணியாளர்கள் இல்லாமல் முதலீட்டாளர்களாக அவர்களை மாற்றி, அந்த முதலீட்டாளர்களாக நிறுவனத்தில் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை மிகவும் அருமையாக வழிநடத்தி கொண்டு செல்கிறார்கள். முதலீட்டாளர் என்றால் அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்து, நீங்களும் இந்த நிறுவனத்தில் இருந்து செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த பரந்த மனப்பான்மை வளர்ச்சி தலைவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இன்ட்யூட் என்ற நிறுவனத்தில் செயல் அதிகாரி பில் கேம்பல் கல்லூரி நாட்களில் கால்பந்து போட்டி சிறந்து விளங்கினார். கால்பந்து குழுவின் தலைவராகவும் இருந்திருக்கிறார். பயமுறுத்தியும் கடுமையான பயிற்சியாளரைப் போல் வதைத்தும் அவர் தன்னிடம் பணிபுரிபவர்களை எவ்வளவு கொடுமையாக நடத்தினேன் என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த 2 பணியாளர்கள் எதிர்த்தெழுந்து அவரிடம், ஏன் இப்படி, இதை செய்வதற்கு இயலாது, இதை செய்வதனால் இந்த வகையான சாத்தியக்கூறுகள் நடைபெறாமல் போகும் என்று எடுத்து கூறிய பொழுது அவருக்கு அப்பொழுதுதான் மனதிற்குள் ஒரு கதவு திறந்து, ஆகா, இவ்வளவு நாட்கள் நாம் இதை மூடி வைத்துவிட்டு எதையும் உள்ளே அனுப்பவில்லையே என்று முதல் முறையாக அதை உள்ளே அனுப்புகிறார். அப்பொழுது அவருக்கே ஒரு நல்ல உணர்வு தோன்றுகிறது. இந்த விஷயங்களை நாம் அவர்களுடைய சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று அவர்களுக்கும் அதை சொல்லி செயல்பாடுகளில் ஊக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதன் பிறகு பேச்சை குறைத்து யாரையும் கடிந்து விழுந்து ஒரு கடுஞ்சொற்களால் சொல்லாமல் மற்ற வளர்ச்சி தலைவர்களைப் போல அவர் மாறிவிட்டார். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு தளர்ச்சி தலைவனாய் இருந்து வளர்ச்சி தலைவனாய் மாறியது பொழுது எனக்குள் அடைந்த அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு ஆனந்தம் வேறு யாருக்கும் கிடைக்காது. இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன். அதனால் என்னுடைய நளினமான போக்கில் இனிமேல் நான் மற்றவர்களையும் ஊக்குவித்து செயல்பட வைப்பேன் என்கிறார். இந்த ஆக்ரோஷம் ஒருவரை சித்திரவதை செய்கிறது. அதை தவிர்த்து அன்பால் அணுகினால் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக இணைந்து விடுவார்கள் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். தலைமை பண்புகள் ஒரு தொடர்கதை. அதில் உணர்ந்தவர்கள் வழிமாறி தங்கள் வெற்றிகளை அடைந்து வெற்றி மேல் வெற்றி அடைகிறார்கள். அப்படி வழி தேடி வெற்றி மேல் வெற்றி அடைந்தவர்கள் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள்.